சிவகாசி மெய்வழி வேதம் போதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழி மக்கள், மெய்வழி தெய்வத்தை சார்ந்து பின்பற்றி அவருடைய அருளினை பெற வேண்டி நிற்கும் மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காட்சியெல்லாம் எனக்கு அளித்த கருணை வேந்தே, காட்சியெல்லாம் எனக்கு அளித்த கருணை வேந்தே, கவனரச குளிகையரே கணிக்கொணாதே, மாட்சிமையாம் இந்நாளின் மாநிலத்தில், மாட்சிமையாம் இந்நாளின் மாநிலத்தில் மானிடச் சட்டை தாங்கி வந்திங்கென்னை பேச்சலினாவனை அமுதனாவோனாக்கி பெருங்கபத்தை அறுத்தெறிந்த பிரணவனே, பிரணவனே நான் உமக்கு ஏது செய்வேன், பிரணவனே நான் உமக்கு ஏது செய்வேன், புழுத்தலையனை வைரத்தலையனாக்கி இருத்தி வைத்த என்னை மெய்வழியில் இருத்தி வைத்த பெருமுதல் மாமுனியே தேவே, பேசுறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டுடலாமா? ஏன்னா போன மாசம் ஒரு மாசமா முடிஞ்ச அளவுக்கு நாங்க வரணும்னு முயற்சி பண்ணி வரோம். என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல சொன்னதுதான், என்ன காலம் இறைவன் திருவருள். அவங்க எங்களுக்கு பணிச்சாங்க, போங்க. அவரு மெய்வழி மாணிக்கண்ணா வரதா இருந்தது, அவரால் திடீர்னு வர முடியலன்னாரு. சரி, அதுக்கு அவருக்கு நாமளே 2 பேர் மட்டும் தானே போறோம், போலாமா வானாவா ஒரு சிந்தனை. இல்லை போலாம், என்ன நினைவுல இருந்து உந்தி தள்ளுறவங்க அவங்க. இங்கிருந்து என்ன பண்ண போற, ஓ அங்க போனா நம்ம மக்கள்லாம் இருப்பாங்க, நாங்க எல்லாம் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் நம்ம மக்களை பார்க்குறோம். இங்க வந்தா வெளியில இருக்கிற பிறவெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷம். சாலையில இருந்து நம்ம ஆளுங்க வந்திருக்காங்கடா, உங்களுக்கும் ஒரு சந்தோஷம். இது எந்த ஒட்டு இது ஜீவ ஒட்டு. இந்த வெள்ளையம்மா பாட்டி போய் அழுக்கோட்டை பார்த்துட்டு ஓடி வந்துட்டாங்கல்ல, அது அழுக்கோட்டு. ஆனா அந்த ஜீவ ஓட்டுக்காக வேண்டி வந்துடுறாங்க. அது மாதிரி மாசத்துக்கு ஒரு நாள் இப்படி வந்து உங்க முகத்தை எல்லாம் பார்த்துட்டு போனோம்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. ஆர்வமா வராங்களே, லேட்டா தான் வராங்க, ஆனா வந்துடுறாங்கல்ல. எப்படியும் கொஞ்சமா, அதாவது தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்கப்பா, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பூ பறிச்சவனுக்கும் சாயந்தரம் நேரத்துல வந்து ஒரே ஒரு பூ பறிச்சவனுக்கும் சாப்பாடு ஒன்றேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்க, நாங்க இப்படிதான் வருவோம் அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. அதை நம்ம பெருசா எடுத்துக்கூடாது. நீங்க 8:30 மணிக்கு வரீங்கன்னா உங்களுக்கு வேற வேலை கிடையாதுயா. பொழுது விடிஞ்சா அந்த ஆலயத்துக்கு வந்து 4 மணிக்கு போயிடுறீங்க, அப்புறம் வணக்கம் பண்றீங்க, வந்துடுறீங்க. இங்க எங்களுக்கு எல்லாம் பொழப்பு தலைப்பா இருக்குது. இங்க எங்களுக்கு பொழப்பு தான் தலைப்பா இருக்குது. அந்த தலைப்பை விட்டுட்டு இங்க வந்தோம்னாக்கா அங்க போயிடும். அதனால நீங்க அதை பேசாதீங்கன்னு சொல்லாம இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இருந்தாலும் நம்ம டாக்டர் பிரபுராஜா, அவர் பாவ சேதன சபை பொறுப்பாளர், செயலர். அவர் வந்து எங்களோட சீக்கிரம் வந்துட்டாரு இன்னைக்கு. அங்கேயும் அந்த கேஸ் தான், எல்லா ஊர்லயும் அது நடக்கிறது தான். இருந்தாலும் தெய்வம் ஆத்திரப்படுறாங்கன்னு சொல்றாங்க.
இந்த வாக்கியம் அவர் பேசினாரு. எதுக்காக அந்த ஆத்திரம் வருது அப்படின்னா, 29 நாள் நம்ம குழப்ப பாக்குறோம். வேணான்னு சொல்லலையே தெய்வம், நீ போய் உன் குழப்ப பாரு, நான் பாத்துக்கிறேன், உத்தரவு பண்றாங்க. எதுக்குடா அங்க மந்தி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்க, உனக்கு வேற குழப்பம் இல்லையா, போய் குடும்பத்தை போய் கவனி, உத்தரவு பண்றாங்க. சில பேரை நீ இங்கே இரு, அதையும் உத்தரவு பண்றாங்க. சிலருக்கு பணம் கொடுத்து வியாபாரம் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அந்த ஜீவனுடைய நிலையை பார்த்து அவங்க அதற்கு தக்கபடி இறங்கி நின்று பொய் வேடம் போட்டு அனைத்து கூட்டி பேசி ஆட்படுத்தி அந்நாட்டினருக்கு வித்தெடுக்கும் அருளாட்சியை நடத்தி வருகிறோம் அல்லவா. அது எப்போ? இப்ப வரைக்கும் தான். இதுக்கப்புறம் ஸ்புடம் போடப்பட்ட சூடு மிதிக்கப்படும் நாள் வரப்போகுது. சூடு மிதிப்படும் நாள் வரப்போகுது. அப்போ எப்படி இருக்க போறன்றதையும் பின்னாடியே சொல்றாங்க. அவரவருக்கு தகுந்தபடி நீ நெத்தியில விபூதி வச்சுக்கிறியா வச்சுக்கோ, சந்தனம் அடிச்சுக்கிறியா அடிச்சுக்கோ, தலப்பா கட்டிக்கிறியா கட்டிக்கோ, கட்டாம கூட இரு. உங்களை சொல்லலண்ணா, சொல்லவே முடியாதுண்ணா, சொன்னாலும் கேட்க மாட்டோம்ண்ணா. ஆமா, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவரவருக்கு தகுந்தபடி இறங்கி நின்று, அவங்க ஸ்தானம் என்ன, நம்ம ஸ்தானம் என்ன, நம்ம செயல்பாடு என்ன, அவங்களுடைய செயல்பாடு என்ன. நம்ம மடுவுல இருக்கோம், அவங்க பொதிகை உச்சியில இருக்காங்க. இருந்தாலும் இறங்கி வந்தாங்க. அவங்க யாரு? பரமன். என்னவா வந்தாங்க? பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த அவங்க யாரு? துறவலர் கரசே காமேல். தொன்மறை புகழும் தேவை. எல்லா வேதங்களும் அவனை புகழுது. அருணடை பாதம் நோக. நம்ம அடிமைன்னு சொல்லிக்க முடியுமா? நம்மள அடிமைன்னு சொல்லிக்க முடியுமா? அடிமையானவன் எஜமானனுடைய சொல்லை தவிர வேற எதுவுமே செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. அந்த காலத்துல எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சோம்னா அந்த சொல்லு செயலனாக்கா சாட்டை அடிதான் கிடைக்கும். இங்க தெய்வம் வேத சவுக்குல தான் நம்மளை அடிக்கிறாங்க. வேத சவுக்கையினால் வரிந்து வீதி முச்சந்திக்கு கொண்டு வந்தார். முச்சந்தி தனிலே வைத்தார் மூச்சுமார் வந்து கூடும் நிச்சய சபை கூட்டத்தில் நடுவினில் கிடத்தி நெஞ்சில் பிச்சுவா கொண்டு வீரி விழுந்து குய்த்து எடுத்து வாயை தைத்துவே வடுவன் காணா சா அகம் செய்தித்தாரே. வெளியில செய்யல, உள்ள செஞ்சாங்க. அப்படி உள்ளம் மாறினதுனால்தான் உள்ளம் மாறுச்சு. உள்ளம் மாறினதுனால்தான் லேட்டா வந்தாலும் சபைக்கு வரணுங்கிற எண்ணத்தோட வந்துடுறோம். அது வரைக்கும் சந்தோஷமான விஷயம். அப்ப நம்ம அடைஞ்சதுக்கு பேர் என்ன என்ன அப்படின்னா ஞானம். அப்ப கூட சொன்னார் நானி நானி ஞானி. ஆனா அந்த ஞானத்தை அடையிறதுக்கு 4 படித்தரங்கள் உள்ளதுன்னு சொன்னாங்க. போன மாசம் என்ன பேசணும்னு சொல்லவே இல்லையே. ஆமா, அது வேற விஷயம். நீங்க அவ்வளவு உள்ளெல்லாம் போகாதீங்கண்ணா, நாங்க வெளியே இருக்கிறோம்னா. நாங்க உள்ள போகவே இல்லை. வாக்கியம் வாக்கியம் ஆண்மை தருவது. ஆமா, உண்மைதான். தெய்வ வாக்கியத்தை எடுத்து சொல்றீங்க, சந்தோஷம் தான். அப்புறம் நான் உங்களுக்கு கை கொடுத்துக்கிறேன். சந்திரமோகனா கரெக்டான பாயிண்ட் கொடுத்துட்டாரு. மேன்மை தருவது ஆண்மை, தாழ்மை தருவது பெண்மை. அருமையானது. அப்போ உள்ள வச்சிருக்கிறேன் நானும். சரி, அப்போ இந்த மாசம் இந்த ஞானம் மனிதனுக்கு படித்தரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, உத்தரவு பண்றாங்க தெய்வம். அது எல்லா வகையிலையும் இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது, எல்லா மதத்திலையும் இருக்குது. தமிழ்ல சரிகை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 வகையா பிரிக்கிறாங்க. இந்த 4 வகையா பிரிச்சாக்கா கடைசியில தான் ஞானம் வருது. ஆனா நம்ம தெய்வம் முதல்லயே ஞானத்தை கொடுத்துறாங்க. 12 வருஷம் ஆசான் பின்னாடி போயிட்டு அவங்களுடைய செழுஞ்சீதல மனோ நோக்கிற்கு இணங்கி
மனோவாக்கு காயம் மூணுத்தையும் சத்தியம் பண்ணி கொடுத்துடணும். உங்களுக்கு உடல் பொருள் ஆவி மூணுமே உங்களுக்கு தான், இனி எனக்கு கிடையாது, என்னுடைய செயலுக்காக இதை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்து பின்னாடி போகணும். ஒவ்வொரு இதுலையும் பேசுவோம். 365 நாள்ல 364 நாள் 23 மணி நேரம் 59 நொடி, ஒரே ஒரு நொடி தான் இருக்குது. தவறி போச்சு, சரிக்காச்சு. ஆசான் சொல்லுங்க, இல்லைங்க, இல்ல குருநாதா அப்படி ஆச்சே அப்படின்னு இவர் சொல்லிட்டாருன்னா போச்சு. பரமபதம் பாம்பு படம் போட்டிருக்கான். எல்லாரும் நம்ம சின்ன வயசுல எல்லாம் விளையாடி இருக்கோம். வைகுண்ட ஏகாதசிக்கு ராத்திரி கண்ணு விழிச்சு வைகுண்டத்துக்கு போறோம் அப்படின்னு விளையாடும் போது ஒன்னொன்னுத்துல ஏணி இருந்தாக்கா புண்ணியம் பண்ணவெல்லாம் ஏணியில போயிடுவான். நம்ம 51 ஏணிப்படியில மெய்வழி மக்களை தெய்வம் ஏத்துறாங்க. 50 அந்தரத்தில் 51 படி ஏணியும் எங்கே? அந்த ஏணி அவர் தான். ஏறி போறது மட்டும்தான் நம்ம வேலை. காலை வச்சா லெப்ட் தூக்கின்னு போயிடும். ஏணின்னா ஏறி போறது இல்ல, மெய்வெளியில அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. நினைவுன்ற காலை கொண்டு போய் அங்க வச்சுட்டோம்னா அவரு தூக்கிடுவாரு. அதுவும் சும்மா இல்ல, அவர் கொடையை பத்தி பேசினாரு, சும்மா தூக்க மாட்டாரு. வாளி கொடுத்தேற்றும் வான வள்ளல். வான் கொடையை சொன்னாரா? என்னுடைய வள்ளல் தன்மை என்ன தெரியுமா? வான வள்ளல். சும்மா எல்லாம் கிடையாது, அள்ளி கொடுத்து வாரி கொடுத்தேற்றும் வான வள்ளல். அப்போ அவங்க ஞானம் பெற்றதெல்லாம் அந்த சரிகையிலையும் கிரிகையிலையும் யோகத்துல இருந்து அப்புறம் ஆசானுடைய அருள்னால அந்த ஞான நிலைக்கு எத்தி வைக்கப்பட்டு தான் பாடுபட்டாங்க. பாடுபட்டார் கொஞ்சம் முன்னாடி. பாடுபட்டேன் பலன் எடுத்தேன் உனக்கும் சொன்னேன், நான் பட்டேன் கெட்டேன் நட்டம் என்ன? எதுல பட்டாங்க? உலகத்தளவுல இளம் மனைவி, 5 மாச கை குழந்தை, நல்ல வீட்டுல போயிட்டு இருக்கிற வியாபாரம், நெல்மண்டி வியாபாரம், அத்தனையும் தூக்கி போட்டாங்க. அந்த காலத்துல சம்பாதிச்சாங்க, சுயமா சம்பாதிச்சாங்க, தூக்கி போட்டு போனாங்க. எது மிஞ்சிச்சு? தங்க அரஞ்சானும் 5 விரலாழி மோதிரமும் இடையில ஆசானுடைய முன்னிலையில ஆடம்பரமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அரஞ்சான்ல கோத்து வச்சிருந்தாங்க. அது பின்னாடி அவங்களுடைய தேவ கைங்கரியத்துக்கு பயன்படுத்துதுன்னு அது கூட தனக்குன்னு வச்சுக்காம ஆசானுக்காக வேண்டி பண்ணாங்க. ஆனா அது அவங்களுக்கு தேவையற்றது. வாக்கியத்துல திருமஞான குரல்ல அழகா பேசுவாங்க. நாங்க நடந்து போயிட்டே இருக்கோம், அகிலமலம் சிலுக்குது உடம்பு. அகிலமலம் பருவத்துல போயிட்டு இருக்கும்போது அப்போ ரெட்டமாட்டு வண்டி போகும். ஐயன் நடக்க முடியாது, நாம அவரை தூக்கி அந்த வண்டியில உட்கார வைப்போம். எப்படி தெரியுமா இருப்பாங்க? ஒரு பொறிமூட்டியை தூக்குறது போல இருப்பாங்க. நினைச்சு பாருங்களேன், நம்ம அப்படி செய்வோமா? அப்புறம் பலாசொலை வாங்குவோம், அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கொடுப்போம், கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு போதும் நீ சாப்பிடுன்னு சொல்லிடுவாங்க. ஆமா, ஆசானு கொடுத்துட்டு தான் அவங்க சாப்பிடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க சாப்பிடுவாங்க. ஒரு கடையில போய் இட்லி வாங்குன்னு சொன்னாங்க, இட்லி வாங்கினாங்க, சாப்பிடுன்னு சொல்லல, உத்தரவாகல. இட்லி வாங்குன்னு உத்தரவு பண்ணாங்க, வாங்கிட்டாங்க. பசியாருன்னு சொல்லாததுனால அப்படியே மடியில கட்டினாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் 4-5 நாள் பொறுத்து, அன்னைக்கு ஏதோ வாங்கினிய என்னாச்சு அப்படின்னு பிரிச்சு பார்த்தா நூலாகுது. அந்த நினைவே இல்லை தெய்வத்துக்கு. அப்போ கிரியை, ஆசான் சொல்லி எதை சொல்றாங்களோ அதை மட்டும் செய்யணும். அடுத்த நமக்கு ஒரு யோசனை அதன்படி செஞ்சோம்னா வழிக்கு விட்டுரும். அதை பத்தி தான் இப்ப நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். விஸ்வநாதர் திருவள்ளி யோசனத்துல வருது, அருளமுதம் 176 வருது. சரிகை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 படித்தரத்தை வேதம் குறிப்பிடுகிறது. சரிகை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 படித்தரத்தை வேதம் குறிப்பிடுகிறது. சரி, இந்த நிலையில 4 இருக்குன்னா மனித இனத்துல எப்படி பிரிக்கிறாங்க?
4 வகையா பிரிக்கிறாங்க. யார் யாரு? அதோடு சூத்திரன், வைசியன், சத்திரியன், பிராமணன், இந்த 4 வகையா மனுஷங்களை பிரிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இப்ப அவர் சொன்ன சக்கிலி அப்படின்னா அவன் சூத்திரன், பிரிச்சு வச்சுட்டாங்க இனங்கள். வைசியன் வியாபாரம் பண்ணுவான், சத்திரியன் சண்டை போடுவான், சத்திரியன் ராஜா, சத்திரிய வளர்த்து பிறந்தோம். இங்க எல்லாரையும் நம்ம தெய்வம் சத்திரியனா தான் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா பிறப்புல சூத்திரனா தான் பிறந்திருந்தோம். அதனுடைய விரிவை தான் நமக்கு சுருக்கமா தெய்வம் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது சூத்திரன், வைசியன், சத்திரியன், பிராமணன் என்ற 4 வருணங்களையும் குறிப்பிடுகிறது. எவனும் தன் தாய் வயிற்றில் பிறக்கும் போது சூத்திரனாகத்தான் பிறக்கிறான். யாருமே ஞானம் வேணும்னு யாருன்னா பிறந்திருக்குமா? சூத்திரன் என்றால் யார்? அசூசையான பிறப்பிலே பிறந்தவன் என்று பொருள். அப்ப உலகத்துல எடுத்து வச்சுக்கிற சூத்திரன் வேற, ஞானத்தில் இருக்கிற சூத்திரன் வேற. அப்போ அவரு பாண்ட மாதிரி தான் எல்லாமே தெய்வம் எல்லாத்துக்கும் பாடி வச்சுட்டாங்க. யார் சூத்திரன்னா தரதனில் நரராய் பிறந்த அத்தனை பேருமே சூத்திரன் தான். தரைதனில் நரராய் தோன்றி தாங்கதி எடையாதோரை முறைச்சங்கார் அனுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகுக்கமே. அவங்க வந்ததனுடைய நோக்கம் நம்ம எல்லாரையுமே தேவர்களாக ஆக்குறது. ஆனா அதுக்கு நாம என்ன செய்யணும், அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சபையை கூட்டி அதுல எல்லாரையும் வர சொல்லி, ஏதோ நீங்க போய் உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க, அப்புறம் நான் உங்க நினைவுல இருந்து நான் பேசுறேன், உனக்கு தெரிஞ்சதை பேச தெரியலன்ட்டு ஊமையா இருந்துடாத, உனக்கு நாவை கொடுத்தது என்னை பத்தி பேசுறதுக்கு தான். அப்போ அந்த நாவை கலைமகள் வாசம் செய்யும் நாவாக நீ மாற்றி வச்சுக்கோ. ஏற்கனவே இதெல்லாம் சைத்தான் தான் இருக்கும். வாயினில் நாயும் நாசியில் வண்டும் மது செவிதனில் விஷப்பாம்பும். வெளியே அதான பேச்சு. இப்போ இங்க 11 மணிக்கு 11:30 ஆரம்பிச்சோம்னா 1:45 வரைக்கும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3.5 மணி நேரம் தான் அமுதம் போயிட்டு இருக்கு. அப்போ அமிர்தம் எது வழியா போகுதுன்னா இது வழியா தான் போயிட்டு இருக்கு. அப்ப செவிகாய் மடுத்து அகில வளம் வரும் பருவத்துல அதை ரொம்ப அழகா தெய்வம் மான்மியத்துல குறிப்பிடுறாங்க. எங்கள் முழுமுனி பழம்பாட்டனாராகிய திலகமணி பிரான் அவர்கள் எங்கள் மீது வைத்திருந்த கருணை எனும் அன்பெல்லாம் திரட்டி, பாட்டைய நம்ம மேல வச்சிருக்கிற கருணை எனும் அன்பெல்லாம் திரட்டி ஓருருவாய் பிடித்து, ஒரே உருவு, அவர் யாரு? தங்களுடைய தவக்குமாரரை எங்களுக்கு தந்தருடையதோடு அன்றியும் கொடுத்துட்டாரு. திருப்பரங்குன்றம் மலையில இருந்து இறங்கணும்னா ஒரு உத்தரவு போட்டாரு, நீ தனியே போகணும்பா. என்னங்க இப்படி சொல்றீங்களே, எப்பவுமே என்னோட இருப்பேன் தானே நான் நினைச்சேன். இல்ல, நான் அன்னைக்கு வசிஷ்டர் முதலாகிய தேவகணங்கள் இருக்கிற தேவமகா சபையில இந்த மதங்கள் எல்லாம் செயலற்று போச்சு, இந்த மத தலைவர்கள் எல்லாம் கலியில பிறந்திருக்கிற மக்கள் தூஷிக்கிறாங்க, தலைசாய்க்கு இடம் கொடுக்கல, மனுஷகுமாரனுக்கு தலைசாய்க்கு இடம் கொடுக்கல, சிறுவிலை அடைஞ்சு அங்கேயே காவு வாங்கினாங்க. அப்படிலாம் ஆன காரணத்தினால நீங்க போனாதான் ஆகும்னு சொல்லி, அப்போ ஆதி பிதாவாகிய இந்த அருக பரம்பொருள் மனுத்த தேகம் எடுத்து வரும்போது அவருக்கு குருவா யார் போறதுன்னு கேட்கும்போது என்ன நியமிச்சாங்கப்பா.
நான் ஊரா சுத்தினேன். என்னுடைய எல்லையில இருந்து 600 வருஷம் நான் வந்து தேடி தேடி பார்த்தேன். கடைசியில வடலூர் வரக்கு அப்புறம் 27 வருடங்கள் காத்திருந்து யான் பெற்ற கண்ணே சொல்றாங்க. இந்த ஆதி மான்மிய பகுதியில நம்ம நிறைய மான்மியம் படிக்கணும். மான்மியம் படிக்க படிக்க அதுலதான் அடுத்த வரி சொல்றாங்க, தங்களுடைய தவக்குமாரரை எங்களுக்கு தந்தருளியதோடு அன்றியும் இத்தெய்வீக சபையின், இத்தெய்வீக சபை மெய்வழி மட்டும்தான் இப்ப தெய்வீக சபை, மற்றதை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஏன்னா இது தெய்வீக சபைன்னு புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும். வீணருக்கு வீணாகவே போகட்டும்ட்டாங்க தெய்வம். அப்போ இத்தெய்வீக சபையில் வேத வேதாந்த கடலில் வாய் மடுத்து, அப்படி வாய் மடுக்கிறதுனா மடுக்கிறதுன்றத பத்தி எங்க பேசணும்னா மதுரையில பேசணும்னா தெரியல. செவிவாய் மடுத்து, முதல்ல மடுக்கிறதுனா என்ன அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். மடுக்கிறது, செவி மடுத்துனா, வாய் மடுத்துனா, மடுக்கிறதுனா என்ன? மடுக்கிறது பருகிறது. எப்படி பருகிறது? பருக்கிறதுன்றது சரியானதுதான். ஆனா மடுக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல, அதுக்கு கொஞ்சம் பின்னாடி நம்ம போனாதான் அது புரியும். அந்த நாள்ல இப்பதான் எல்லாமே சிஸ்டம் ஆகி போச்சு. முன்னாடி எல்லாம் முனிசிபாலிட்டி கூட எல்லாம் இருக்கும். தண்ணி குடிக்கணும்னாக்கா குழாயை திறந்துட்டு கையில் வச்சு குடிப்போமே, ஞாபகம் இருக்கா? யாருன்னா குடிச்சிருக்கிறோமா? பள்ளிக்கூடத்துல எல்லாம் டம்ளர்லாம் வந்துருச்சு. அப்பெல்லாம் குழாயை திறந்துட்டு கை வச்சு கீழே சிந்தாம, அதுக்கு பேரு மடுக்கிறது. நம்ம அருந்துற ஜலம் கீழே சிந்திடக்கூடாது. அப்ப இந்த செவியமுதை மடுக்கணும், மடக்கணும், மடக்குன்னு குடிக்கணும். அப்ப இப்ப ஞாபகத்துக்கு வருது இல்ல, இந்த சொல்லோட பொருள் நாம செஞ்சிருக்கிறோம், ஆனா நினைவு விட்டு அகன்று போயிடுச்சு. அப்போ இத்தெய்வீக சபையின் வேத வேதாந்த கடலில் வாய் மடுத்து, அப்படி வாய் மடுக்கிறதுனால என்ன நடக்குது? அப்ப ஏற்கனவே ஒரு அழிகருவரையிலிருந்து வந்த ஒரு பிறப்பு இருக்கும் அல்லவா, கதக பிறப்பு, சூத்திரனாய் இருந்தவன்ல நம்ம, அது மாறுது, புத்துயிர் பெற்று, வாய் மடுத்து புத்துயிர் பெற்று. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த உயிர் என்னாச்சு? போச்சு. அப்ப இப்ப வந்திருக்கிற உயிர், மெய்வெளிக்கு வந்த பின்னாடி இருக்கிற உயிர் யாரோடது? தாய் தந்தை பெற்றாங்க அந்த உயிரா? இல்லை. நம்ம எல்லாரையுமே மறுபிறப்பாளனாக தெய்வம் மாற்றி வச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியல. அது புரிஞ்சிக்கும் போதுதான் நமக்கு தெளிவு கிடைக்கும். அப்போ பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே, சூத்திரனிலிருந்து வைசியனா மாறணும். வியாபாரம், இது வியாபாரம். என்ன வியாபாரம்? மெய் வியாபாரம். தெய்வத்தை பத்தி ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நினைச்சோம்? 21,600 சுவாசம் ஒரு நாளைக்கு நமக்கு இனாமா கொடுத்துருக்காரு. வேற பேசுனாங்களே, எங்க போனாலும் தண்ணி டிஃபன்லாம் எடுத்துன்னு போறோம், ஆனா சுவாசம் நீங்க பேசுனீங்களா? நம்ம பரமசிவன் நல்ல கருத்தெல்லாம் பதிவிடுறாரு நிறைய, அவரை ஒன்றும் தூண்டி விடணும் அவரை. ஆனா நம்ம சுவாசத்துக்கு எதையுமே நம்ம எடுத்துன்னு போறதில்ல. அது எங்கேயுமே வியாபித்து இருக்குது. ஆக்சிஜன், பிராணவாயு, நமக்கு பிராணனுக்கு உண்டான பிரணவ வாயு, ஆவியாகிய பிரணவம்னு பேசினார் இல்ல. தேகாதி அந்தமும் ஆகிய உடல், ஆவியாகிய பிரணவம், நினைவாகிய பிரம்மம், பொருளாகிய வாக்கு. அப்போ வாக்குக்குள்ளதான் பொருள் இருக்கு. அந்த பொருளை காண்றதுக்கு அறிவு கண் வேண்டும். அந்த அறிவு கண் கொடுக்கறதுக்கு ஆசான் வேண்டும். இப்ப ஆசான் எப்படி இருக்கிறாருன்னா வேதமா இருக்கிறார். அதுல எல்லாத்தையும் தன்னுடைய கற்பனை எல்லாமே அதுல பதிப்பிச்சுட்டார். அதுக்கு மேல சொல்ல வேண்டியது ஒண்ணுமே இல்லை. மெய்வெளி மக்களுக்கு யாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி ஆயிற்று, இனி சொல்வதற்கு ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அவங்களும் பேசியாச்சு. அப்ப அதை பேசணுன்ற புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த வாக்குக்குள்ள இருக்கிற பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன வேணும்? என்ன வேணும்?
ஆர்வம் வேணும். நீ ஆர்வ சித்தமாக கேள் என் சொல்லை. சித்தத்துல ஆர்வம் இருக்கணும், ஆர்வமே சித்தமா இருக்கணும். அப்பதான் அதனுடைய விரிவு, அவங்க என்ன நோக்கம், எதை சொல்ல வராங்க, நம்மளை எங்க அழைச்சிட்டு போக வராங்க அப்படிங்கிறது கொஞ்சோண்டு புரியும். அந்த கொஞ்சம் புரிஞ்சாலே அது எங்கேயோ கோடிக்கணக்கில் சேர்ந்துருமே நம்மளுக்கு. அப்ப எவனும் தன் தாய் வயிற்றில் பிறக்கும் போது சூத்திரனாகத்தான் பிறக்கிறான். சூத்திரன் என்றால் யார்? அசூசையான பிறப்பிலே பிறந்தவன் என்று பொருள். பிறகு கிரியைக்கு மாற வேண்டும். தேடணும். கிரியைன்னா குரு எங்க இருக்கிறார்? குரு எங்க இருக்கார்? நாம ஏன் இந்த மனித பிறவி எடுத்தோம்? நமக்கு மட்டும் ஏன் 6 அறிவுன்னு சொல்றாங்க? அப்ப அந்த 6வது அறிவினுடைய செயல் என்ன? அப்ப எல்லாரும் செத்து போற மாதிரி நாமளும் ஒரு நாளைக்கு சாக வேண்டியதுதானா? அப்ப ஞானிகள்லாம் மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழலான்னு உத்தரவு பண்ணியிருக்காங்களே, அப்ப அதை நம்மளால அடைய முடியாதா அப்படின்னு ஆராய்ந்து தேடும் தேட்டம் உடையவனே மனு. நாம் ஏன் பிறந்தோம், கடைசியில் நம் கதி என்னவாகும் என்று ஆராய்ந்து தேடும் தேட்டமுடையவனே மனு. அப்போ சூத்திரனா இருந்து என்னவா மாறுறோம்? வைசியனா மாறுறோம். தேடுறான். 1 ரூபா முதல் கொடுத்தா வைசியம் என்ன பண்ணுவான்? 1 ரூபாய 2 ரூபாயாக்குவான், 2 ரூபாய 20 ரூபாயாக்குவான். வியாபாரி பெருகிக்கிட்டே போவான் வியாபாரத்தை. ஆனா தெய்வம் சொல்றாங்க, உன்னுடைய வியாபார மளிகை 5 தொகை போட்டு பார். கடைசியில கோடாயிரூர்ல 18வது வாக்கியம், உன்னுடைய வியாபார மளிகையில் 5 தொகை போட்டு பார். லாபம் கிடைக்குதா? கிடையாது. அட லாபம் கிடைக்காவிட்டாலும் போகுது. முதலாவது தேவை என்றாலும் அதுவும் இல்லை. அடியோடு முதல்ல போய் கடன் வேற தலை கட்டி நிக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில ஒரு வரி கொடுப்பாங்க, இங்கே வந்து 5 தொகை போட வேண்டாம், போட மலைக்காதீர்கள், 5 தொகை கணக்கர் ஒருவரை நியமித்து வைத்திருக்கிறோம். இங்கே வந்து நஷ்டவாளிகள் ஆகாமல் பெரிய தனம் சம்பாதித்து கோட்டீஸ்வரராகலாம் இங்கனம், இது சத்தியம். தெய்வ முதல் என்ற தலைப்புல அந்த வாக்கியம் வருது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சின்ன சின்னதா நம்ம இடையில பேசுவோம். அப்போ அந்த சூத்திரன் என்ற நிலைப்பாட்டிலிருந்து மாறி வைசியன் ஆகணும்னு சொன்னா குருகிரானை தேடணும். கிரியைக்கு மாற வேண்டும். வைசியனாகத்தானே மாற முடியுமா? அது முடியவே முடியாது. இப்படியே படிப்படியாக வளர்ந்து சத்திரியனாகி பிராமணனாக மாற வேண்டும். சத்திரியனுடைய குணம் என்ன சுபம்? வைராக்கியம். கோடாயுதூர்ல சின்ன வாக்கியம் ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க. சூத்திரன் யார், வைசியன் யார், சத்திரியன் யார், பிராமணன் யாருன்னு இன்னொரு வாக்கியம் இருக்குது. அதை நான் எழுதல, இருந்தாலும் நினைவில் இருக்கிறது அப்படியே பரிமாறிக்கிறேன். இந்த தெய்வீக இச்சையே இல்லாதவன் சூத்திரன், தெய்வீக இச்சையோட தேடுறவே வைசியன், கிடைச்ச பொருளை விடாப்பிடியாக வைராகியத்து சிந்தனையில பிடிக்கிறவன் சத்திரியன். அந்த ஆசானுடைய அன்புனால அந்த பிரம்மத்தை அறிய வைக்கும் போது அவன் பிராமணனா மாறுறான். அந்த நிலைப்படிகள் வந்து நம்மை அறியாமலேயே நமக்கு நம்ம தெய்வம் அவங்க செஞ்சு வச்சுட்டாங்க. இப்ப நம்ம எந்த தரவரிசையில இருக்கிறோங்கிறத அவங்க தான் பார்த்துக்கணுமே தவிர இன்னொருத்தர் வந்து அதை எடுத்து சொல்ல முடியாது. அப்போ வைசியனாக முடியுமானா முடியாது. இப்படியே படிப்படியாக வளர்ந்து சத்திரியனாகி பிராமணனாக மாற வேண்டும். அப்படி மாற்றி வளர்த்து வரும் ஒரு ஞானத்தாய் நமக்கு வேண்டும். நமக்கு கிடைச்சிட்டாங்களா இல்லையா? கிடைச்சிட்டாங்க. அவங்கதான் இந்த அமுது ஊட்டி நம்மளை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. சூத்திரனா இருந்தவனை வைசியனாக்கி, வைசியனை வந்து சத்திரியனாக்கி, சத்திரியனை வந்து பிராமணனா மாத்தி வச்சுட்டாங்க.
இந்த நிலைப்பாடுகளை நாம நமக்குள்ள ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியுமே தவிர இன்னொருத்தர் சொல்லி புரிய வைக்க முடியாது. இது பேச வைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அந்த ஆர்வம், கேட்கிறாங்கன்னா அந்த ஆர்வம், கேட்டுட்டு இதோட போயிடாம திரும்பவும் அதை நாம நினைச்சு பார்க்கணும். தெய்வம் உத்தரவு பண்றாங்க, மாடு அசை போடுது, ஏன் அதுக்காக ஒரு ஜீவனையே படைக்கிறாங்க. கிடைக்கும் போது நல்லா இருக்கிற இடத்துல கப்ப கப்ப கப்புன்னு வேண்டி வயிற்று நிரப்பிக்குது, ஃபுல்லா சாப்பிட்டு போயிடுது. போயிட்டு வீட்டுக்கு போனவொடனே தவிர தண்ணியை குடிச்சிட்டு ஆயா ஒரு இடத்துல கட்டி போட்ட இடத்துல நிழல்ல கட்டி போட்டுருவான். எடுத்து ஒரு பந்தா ஒரு 4 பை இருக்கு, மாட்டோட வயிற்றுல 4 பை இருக்கு. அதை நல்லா அசை போட்டு திருப்பி எடுத்துட்டு வந்து உருண்டை உருண்டையா கொண்டு வந்து கூழாக்கி கடைசி வயிற்றுக்கு செல்லும். அப்போ ஒரு மாட்டுக்கு உண்டான அறிவு நமக்கு வேணும் இல்லையா? பேசுறோம், ஆர்வத்துக்காக பேசுறோம், எங்க ஜீவனுக்காகவும் தான் பேசுறோம். இவ்வளவு பேர் வந்திருக்கு, சந்தோஷம், ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கு. போன வாட்டி இவ்வளவு இல்லை, இந்த வாட்டி கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, சந்தோஷம். அப்போ பார்க்கும்போது தெய்வம் நம்ம தெய்வமாக முடியாது. அவங்க கூட்டத்தை பார்த்தோன்னு நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆவல், புதுசா வாக்கியங்கள் பிறக்கும். அப்ப எதனாலன்னா நரகாவஸ்தை வந்துவிடுமே, அதை காண்பதற்கு என்னால் சகிக்க முடியவில்லை. நம்ம நரகத்துக்கு போய் அவஸ்தைப்படுறது அவங்களால சகிக்க முடியல. அதனாலதான் அவங்களுக்கு பேரு தாய், ஞானத்தாய் ஒருவர் வேண்டும். இப்படியே படிப்படியாக வளர்ந்து சத்திரியனாகி பிராமணனாக மாற வேண்டும். அப்படி மாற்றி வளர்த்து வரும் ஒரு ஞானத்தாய் நமக்கு வேண்டும். அவர்கள்தான் சத்குரு என பெறுகிறார். உலகத்தில் ஞானி என்று சொல்லித் திரியும் கனபாடிகள் இருக்கிறார்களே, அவர்கள் யாரையும் கூட்டி வைத்து, ஐயா சரியை எதிலிருந்து துவங்கி எதில் முடிகிறது, அதே போல் கிரியை எதிலிருந்து தொடங்கி எதில் முடிகிறது, யோகம் ஞானமாகிய ஞான பதங்கள் எவ்வாறு அடையப்பெறுகின்றன என்று கேட்டு பாருங்கள். முதல் நமக்கு தெரியுமா? அவங்க தெய்வம் அவங்களை கேட்க சொல்றாங்க. நெய்வேலி மக்களாகிய சந்ததிகள் இருக்கிறோம், சார்ந்தவர்கள் இருக்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எந்த படியில நின்று இருக்கோம்னு நமக்கு கொஞ்சம் தெரியும். அதை பின்னாடி வாக்கியத்துல தெய்வம் விளக்குறாங்க. நெய்வேலி பாலாமணி ஆனந்தகி அவங்க ஒரு நூல் வெளியிட்டு இருந்தாங்க, ஞான பந்தம்னு ஒரு நூல். அதுல தெய்வ வாக்கியம் போட்டிருந்தாங்க. சரிகை எங்க முடிஞ்சு எங்க தொடங்குது, கிரியை எங்க முடிஞ்சு எங்க தொடங்குது, யோகம் எங்க முடிஞ்சு எங்க தொடங்கி எங்க முடியுது, கடைசியில ஞானம் எப்படி நமக்கு வருது அப்படிங்கிறது ஆண்டவன் இது தொகுத்து போட்டிருந்தாங்க. அதுதான் பின்னாடி தெய்வம் வாக்கியத்துல கொடுக்குறாங்க. அப்போ கேட்டு பாருங்கள். வேதங்களை எல்லாம் படித்து விட்டேன், கரைத்து குடித்து விட்டேன், அதிலுள்ள 14 சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்வாரே, அவருக்கு பதில் சொல்ல தெரியுமா? தெரியாது. அவ்வளவையும் அவருக்கு கற்பித்தவருக்கே பதில் சொல்ல தெரியாதே. செவ்வான செவ்வீடு அடைய வைத்து அகவிளைவு குடியேற்றும் மெய்ஞான வழிபாட்டில் கூட்டி போய் படிப்படியாக சரிகையில் இருந்து கிரியை முதலிய 4 படிகளையும் முறையாக கற்பித்து முத்தி நிலையாகிய ஞானமேட்டில் ஏற்றப்பெற வேண்டும். அதை பெறவே இந்த மனுத்தூலம் இறைவனால் இனாமாக நமக்கு தரப்பெற்றுள்ளது. இந்த திருச்செயல் கைவரவான ஞானி ஒருவராலேயே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற தேவ வல்லபங்களில் நம்மை ஏற்றி வைக்க முடியும். அந்த ஒரு வரியில முடிச்சுட்டாங்க. இத்தனையும் ஒரே பொருள்ல நான் முடிச்சுட்டேன். இத்தனை பொருளும் எந்த காலத்தில் அறிவோம் என்று மெத்தவை ஏங்கி நீயும் மிரண்டிட வேண்டாம் சொல்வேன். சுத்த செய்தன்யநாதர் சொல்லொரு பொருளினாலே செத்து நீ தினம் பழக தெளிந்திடும் உளவு தானே. எங்க சாகணும்? ஆசானுடைய திருவடியில சாகணும்.
சாகனம்னா உயிர் விடுறதா கிடையாது. தேகமுடன் பொருள் ஆவி எனக்கிளை உனதே உனதனே. அன்னைக்கு சரணடைஞ்சாங்க. என்னைக்கு? காசிக்காரன் பாளையத்துல நெல்மண்டி வீட்டுல புலத்திய மகாமுனிவருடைய தீர்க்க தரிசனத்தை எடுத்து படிச்சு காமிச்சு, நீ சிவராஜ யோகம் செய்யறது நரகவாதிகளுக்கு குறுக்கு பிரியான வழிங்கிறத ஆதாரத்தோட எடுத்து சொன்ன பின்னாடி மேல போட்டிருந்த உத்திரிக வல்லவட்டத்தை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு சரணாகதி அடைஞ்சாங்க. நம்ம பெற்றோர்கள் ஆனந்தர்கள் அந்த மாதிரி அடைஞ்சாங்களா? ஏதோ சொன்னாரு, போனாரு, கேட்டாங்க, சபையில சேர்ந்துக்கினாங்க. அவரை உபதேச இரவுல முக்கூறுகத்தில உடல் பொருள் ஆகிய மூணும் உங்களுக்கே தத்தம்னு செஞ்சு கொடுத்துட்டு எல்லாம் வாங்கிக்கின்னு ஊருக்கு போயிட்டு வர தெய்வமே. அதையும் பொறுத்துக்கிட்டாங்க, சுதந்திரம் கொடுத்தாங்க. ஏண்டா ஒரு கேள்வி கேட்கலாமல்ல, நீதான் எனக்கு மூணுமே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டியே, இனிமே நான் சொன்னபடிதான் நீ கேட்கணும்னு தெய்வம் சொல்லியிருந்தாங்கன்னா, அப்பா உன் தலப்பம் வேணாம், ஞானமும் வேணாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு இதுக்காக நம்ம பேசிக்கிறோம். நம்மளுடைய தரம் அப்படி இருக்கும். இல்ல, அவங்க அப்படியெல்லாம் ஒரு கட்டாயம் படுத்தல. ஆதி நாள்ல 13 வருடங்கள் நாம் சுற்றி அலைந்தோம், ஒரு தலை சிக்காதா எழுதுறாங்க. யாருக்காக எழுதுறாங்க இதெல்லாம்? இன்னைக்கு இத்தனை கூட்டம் 50-60 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். இத்தனைக்கும் பெற்ற அனந்தர்கள் எல்லாம் ஒருத்தர் கூட இங்க இல்ல சிவகாசியில. அப்ப எல்லாருமே ஜீவபிராணம் ஆயிட்டாங்க. அப்ப இருக்கிறது ஒரு சில சந்ததிகள் இருக்கிறோம். அவங்க நம்மளுடைய தந்தையராகிய தெய்வத்தினுடைய அருளமுதத்தை நினைவு வச்சுட்டு மக்கள்கிட்ட பகிரக்கூடிய கடமை நம்ம தலையில தெய்வம் வச்சிருக்கிறாங்களே, அதை செய்யறன்னு சொன்னா கேள்வி உண்டா இல்லையா? மொப்பனுக்கு நான் கொடுத்தேன், அவன் உனக்கு வேதம் வாங்கி கொடுத்தான், படிக்க சொல்லி கொடுத்தான், படிச்சல, ஏன் படிக்கல, பேசல? தெய்வம் கேட்க மாட்டாங்க. இனி அவரவர் பாடுன்ட்டாங்க. நம்ம கேட்டுக்குவோம் கேள்விய. தெய்வம் இப்படி கேட்டா என்ன பதில் சொல்லணும்? அப்ப படி. வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர, ஓயாது படிக்க ஓங்கும் உணர்வு. எந்த உணர்வு ஓங்கணும்? எந்த உணர்வை பற்றி நம்ம படிக்கிறோமோ அந்த உணர்வு தான் ஓங்கும். இங்க மெய் உணர்வு ஓங்கணும். பொய் இன்ப நுகர்ச்சி மெய் உணர்வு கொல்லி. அப்ப மெய் உணர்வு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த அமிர்தம் நம்ம செவிக்குள்ள போகணும். ஒரு சொல்லு சொன்னா என்ன சூடா பேசுறான் பாருங்க. ஒரு வார்த்தையை கடுமையா பேசிட்டா சூடா பேசுறான் அவன். ஏன்னா அந்த செவியில சூடு ஏற்றுது. அரைடா அவனை அப்படின்னு கோபத்தை உறவிக்குது. கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டு நிதானத்தை கடைபிடிச்சு அந்த இடத்துல இருந்து தூரம் போய் தப்பிச்சுக்கும். இல்லைன்னா சிக்கல்ல மாட்டிக்கும். தேவையில்லாத தலைவலி. அப்ப பார்க்கும்போது தெய்வம் இங்க உத்தரவு பண்றாங்க, முறையாக கற்பித்து முத்தி நிலையாகிய ஞானமேற்றில் ஏற்ற பெற வேண்டும். அதை பெறவே இந்த மனுத்தூலம் இறைவனால் இனாமாக நமக்கு தரப்பெற்றுள்ளது. இத்திருச்செயல் கைவரவான ஞானி ஒருவராலேயே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற தேவ வல்லபங்களில் நம்மை ஏற்றி வைக்க முடியும். அவர்கள் நம் முகம் பார்த்து அருளி செய்கிற திருவாய் மொழிக்கு இணங்கி நின்ற. இதை பேசும் குருவரன் பேச்சுக்குள்ளே பேசும் போது முகம் பாரு, தோண வீசாதெல்லோர்க்குமே வீசும் விண்மக்கட்கு வீசும் இடம் போக்கு, தனிகையர் பேசும் சுதன் வாக்கு பதி நோக்கு முனை தேக்கு இதான களிமாவெனும் பெரு முத்தொன்றிலங்கியை காணுதின் சாணுக்குள்ளே. அப்போ அந்த முகம் பார்த்து பேசுற தெய்வத்துக்கிட்ட நம்ம சிக்கிக்கிட்டோம். அதுதான் இங்க எழுதுறாங்க. தெய்வம் தேவ வல்லபங்களில் நம்மை ஏற்றி வைக்க முடியும். அவர்கள் நம் முகம் பார்த்து அருளி செய்கிற திருவாய் மொழிக்கு இணங்கி நின்ற இணக்கத்திற்கு தக்கபடியாக எந்த அளவுக்கு உள்ள வாங்கி சிந்திச்சு செயல்படுறதுக்கு வருமோ
ஒரு மனிதனுக்கு 3 மணி நேரம் தூக்கம் போதுமானது வாக்கியம் இருக்குது. அப்ப அந்த 3 மணி நேரம் தூக்கம் நம்ம கைவிடுவாகணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நாங்க சாலையில இருக்கிறதுனால பாராவணக்கம் பார்க்கிறோம். அந்த உழவு நமக்கு தெரியாமலேயே தெய்வம் கைவரவு ஆக்குறாங்க. அவங்க சொன்னபடி நடந்ததுன்னா கண்டிப்பா கைவரவு ஆகுது. 10, 12, 12, 2, 2, 4 இந்த 2 மணி நேரம் வந்து விழிச்சிருந்து பாராவணக்கம் பார்க்கும்பொழுது நிச்சயமா கணக்கு போட்டு பார்க்கும்போது அந்த 3 மணி நேரம் தான் நம்மளால தூங்க முடியுது. ஆனா 4:30 மணிக்கு ஆலயத்துக்கு கண்டிப்பா போயே தீரணும். 2 நாள் பார்த்துட்டு வந்து 8 மணி வரைக்கும் தூங்கிட்டோம்னா போச்சு. மறுபடியும் துந்துமி உணவகத்துக்கு போயிட்டு பஞ்ச நிகழ்ச்சி படிச்சுட்டு மான்மியம் படிச்சுட்டு வெளியே வரணும். அதுக்கப்புறம் தூக்கம் போயிடும். இப்படி கணக்கு போட்டு பார்க்கும்பொழுது 3 மணி நேரம் தான் தூங்க முடியுது. அதே சமயத்துல தூங்கணும்னு நினைச்சாதான் தூங்க முடியும், இல்லைன்னா தேவையில்லை, போ நைட்டு பூரா முழிக்கலாம். வருது, இது கையேற்று அனுபவம். ஆனா உலகத்துல சிந்தனை செலுத்திட்டு எந்திரிக்கணும்னா முடிய மாட்டேங்குது. நேற்று 1:30 வணக்கத்துக்கு போகணும்னு நினைச்சேன், தூங்கிட்டேன். திடீர்னு எழுந்து பார்த்தா மணி 3:45. ஓடு, இன்னைக்கு சிவகாசிக்கார போனோம், துந்துமி வாசிங்க, ஓடு ஓடு ஓடு. ஏமாத்திரும் நம்மள. தடாலடியா இருந்துச்சு, ஓடி போய் குளிச்சுட்டு வாங்கி போயிட்டு. எதுக்குன்னா ஆர்வம். கிடைக்கிறத வந்து பயன்படுத்திக்கலாமே, எல்லாமே வீண் பண்ணிக்கலாம். ஒரு ஓட்டையில போனா ஒரு ஓட்டையில போயிடுது இல்ல. அப்போ அதை தக்க வைக்கணும்னு சொன்னா பாடு இருக்கணும், கொஞ்சமாச்சும் நம்ம கிட்ட பாடு இருக்கணும். அந்த பாடு இருந்தா தானே பலன் எடுக்க முடியும். பலன் கொடுக்குறவர் கொடுப்பாருல்ல, இறக்கப்பட்டு. அட ஏதோ தப்பு பண்ணாலும் கூட ஒருவேளை கரெக்டா செஞ்சுட்டாயா, அந்த வச்சுக்கோ, போச்சுக்கோ அப்படின்னு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. ஒண்ணுமே செய்யாம நான் மட்டும் எனக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னா. ஆனா தந்தார் தயாளர் கொடுத்துருவாரு. ஏதோ கடைசி நேரத்திலாச்சும் வந்து கேட்கிறாங்க, எவரொருவரையும் பாவி என்று கூறாதே, அந்த இறுதி தருவாயில் கூட என் மனம் இறங்க நின்று விட்டால் அவனை காப்பாற்றத்துக்கு நான் போவேன். இப்படி ஒரு தாயுலத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்பேற்பட்ட ஞானத்தாய் நமக்கு கிடைச்சிட்டாங்க. அததான் இங்க வந்து சொல்றாரு தெய்வம். நமக்கு என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, அவர்கள் நம் முகம் பார்த்து அருளி செய்கின்ற திருவாய்மொழிக்கு இணங்கி நின்ற இணக்கத்திற்கு தக்கபடியாக எப்ப கிடைக்கும்? 1 ஆண்டிலோ 1 மாதத்திலோ 1 வாரத்திலோ மேற்சொன்ன ஞான வல்லபத்தில் மாற்றி வைத்து விடுவார்கள். அப்ப இது யார்கிட்ட இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. ஞான நிலை நமக்கு சித்திக்கணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணணும். சின்ன வயசுல எங்க அப்பா எங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பாட்டு படிச்சுன்னா 2 ரூபாய், இது கொடுத்தா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி தருவேன், அதை வாங்கி தருவேன்னு ஆசை காமிச்சு படிக்க வச்சாரு. எல்லாமே மனப்பாடம் பண்ணோம். ஆனா நாளடைவில் எல்லாமே போயிடுச்சு, எங்களை விட்டு போயிடுச்சு. அந்த சிறுபிராயத்துல பண்ண மனப்பாடம் வந்து போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அறிவுல வந்து சுனசுணுப்பு ஏற்பட்டு அங்கங்க இப்ப பேசுறதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வர்றது இல்லை, கேட்டு வச்சிருந்த சரக்கு தான் வந்துக்குது. மனப்பாடம் பண்ணி பேசணும்னா நிச்சயமா பேச முடியாது. அந்த இடத்துல வந்து ஏய் இந்த பாட்டு சொல்லு, இங்க சொல்லு, அவர் ஆர்டர் போடுறாரு, இந்த நாவ் அசையுது, அவ்வளவுதான். அப்போ அந்த மொழிக்கு இணக்கமா நின்றவருக்கு தான் எந்த அளவுக்கு நாம நிக்கிறோமோ அதை கணக்கு கொடுக்குறாங்க. 1 ஆண்டிலோ 1 மாதத்திலோ 1 வாரத்திலோ மேற்சொன்ன ஞான வல்லபத்தில் மாற்றி வைத்து விடுவார்கள். நமக்கு எப்ப வேணும்? எப்ப வேணும் நமக்கு ஞான நிலை? இப்ப வேணும் அப்படின்னு தானே நம்ம நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் 2 நாள் பொறுத்தாவது நமக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கு தடை செய்யறது ஒண்ணு இருக்குது. அதுதான் தெய்வம் எழுதி வச்சுட்டாங்க. நீ ஞான நிலைக்கா போற, சர்ன்னு பிடிச்சி இழுத்து கீழே தள்ளுறேன் பாரு அப்படின்னு இங்கிருந்து பசியாரிட்டு தெரு முக்கத்துக்குள்ள போயத்துக்குள்ள 1008 பேர் வந்து நம்மளை பிடிச்சிக்குவாங்க. இந்நீல மாயையாலும், அது யாரு அவங்க? இந்நீல மாயையாலும் இடைஞ்சலின் வெட்கத்தாலும் நன்னீலை கேர ஒட்டா
நழுகி கீழிழுத்து தள்ளும். அடுத்து சொல்றாங்க, உன்னை அப்படிதான் செய்யும். நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்னை நீ அறிவாயானால், நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேனா, என்ன 5 அடி உயரம் என்று தானே நினைக்கிறாய்? ஏப்பா நான் 5 அடி உயரமா? அந்த சராசரங்களும் வானலோகமும் பூலோகமும் பாதாள லோகமும் ஊடுருவி நிற்கின்ற கூடிய விஸ்வரூபம். அது எப்படி பார்க்க முடியும்? இப்படி இந்த வாக்கு வழியாக அவங்களுடைய மேன்மையை நம்ம அறிவில சீர்தூக்கி பார்க்க 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 1008 அண்டமெல்லாம் பட்ட பகல் போல் விளங்கும். இது சத்தியம். என்னை நீ அறிவாயானால் இப்பவே தருவேன் காண்பாய். உன்னை நீ அறியும் தன்மை உரைத்த மும்மூலம் காப்பே. நான் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு 1 மாசம் பொறுத்து சம்பளம் கொடுக்குற ஆள் கிடையாது. என்ன நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இப்பவே உனக்கு கொடுத்துடுறேன். என்னது ஞானி? 1 வருஷத்துலயோ 1 மாசத்துலயோ 1 வாரத்திலயோ கிடையாதப்பா. என்னுடைய வார்த்தையை கேட்டு அறிவில சிந்திச்சு நீ எண்ணத்துல ஏத்துக்கிட்டியா? நீங்க தான் பரம்பொருள், நீங்க தான் பரபிரம்மம், உங்களுக்கு நான் சரணாகதி அடைகிற தெய்வமே, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டியா? இப்பவே கொடுத்துட்டேன். உலக படிப்புல படிச்ச பின்னாடி தான் பட்டம் கொடுப்பாங்க. ஆனா எம்முடைய மெய்க்கல்வியில ஒருத்தன் சேர்ந்த உடனே சிரஞ்சீவி என்ற பட்டம் பெற்றுறான்டா. இருக்கா இல்லையா? எங்கிருந்து வருது பாரு. அப்ப இதெல்லாம் எடுத்து சொல்லும் போது தோஷம் போயிடுது, சந்தோஷம் வருது இல்லையா? அப்ப அந்த சந்தோஷம் எங்கிருந்து வருது? எண்ணத்துல அந்த சுவிசேஷகார சுவையை அனுபவிக்கிறது. அது அனுபவிக்கிறது யாரு அப்படின்னா ஜீவன். ஜீவன் பாட்டையர் சொல்றாங்க. பாட்டையர் பேசும்போது தெய்வம் பாடுறாரு ஞான முறையில, நீ எனக்கு கொடுத்தியாப்பா ஒரு அமுது, அதை நான் சாப்பிட்டேன். வருது அங்கங்க கிளம்புது. தில்லை அமுதம் கேடு துட்டி நீ தித்தித்த நாள் முதலாய். தில்லை அமுதம் கேடு துட்டி நீ தித்தித்த நாள் முதலாய். இந்த புல்லும் பூமி தனில் உள்ள உணவு புசிக்க ருசிக்குதிலை. நாம் அப்படியா? இவ்வளவு நேரம் பசி இதெல்லாம் கேட்டு அமுது போட்டாச்சு அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல இடம் பிடிக்க போறோம். நாங்களும் தான். பசி இருக்குமான்னா நிச்சயமா இருக்காது. இருக்காதுக்குள்ளவும் இது போச்சுன்னா பசி இருக்காது. ஒரு காதுல போச்சுன்னா ஒரு காது பசிக்குதுப்பா கொடுப்பான்னு கேட்கும் இல்லையா? ஆகையினால இன்னும் நிறைய இருக்குது. என் நேரத்தை நான் சுருக்கி முடிச்சிருவோம். நேரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சொனுங்கிரும். 1 ஆண்டிலோ 1 மாதத்திலோ 1 வாரத்திலோ மேற்சொன்ன ஞான வல்லபத்தில் மாற்றி வைத்து விடுவார்கள். இப்படியே மாற்றி மாற்றி மாசில்லா மணிப்பூரக நிலைக்கு ஏற்றி வைத்து விடுவார்கள். அவர்கள் சந்நிதியில் சரணடையும் எவரையும் அந்நியமாகவோ மட்டமாகவோ எண்ண மாட்டார்கள். ஆனா நாம கேக்குறாங்க, டேய் என்ன அந்நியமா நான் நினைக்கிற? ஒளிநாடால கேக்குறாங்க, என்னை அந்நியம்னு நினைக்கிறியா? நான் யார் தெரியுமா? உன் வீட்டுல நடுவாசல்ல உட்கார்ந்து சொல்லுவாங்கல்ல, பெரிய ஆளு ஒரு பெரியவங்க இருந்தா சொல்லுவாங்கல்ல, அப்படின்னு நினை. நிஜமா நம்ம நடு வீட்டுல தான் அவங்க உட்காந்துருக்கோம்.
நடு வீட்டுல நம்ம கிட்ட நடு வீட்டுல தான் உட்கார்ந்துருக்காங்க. நிலையாசனத்துல ஆட்சி பீடத்துல இருந்து உன் நினைவின் பின்புற பிடரையில் நாம் இருக்கிறோம். அங்கிருந்து உத்தரவு கிடைக்கலன்னா இதெல்லாம் எடுத்து நம்மளால பேச முடியாது. கேட்டு ஜீரணிக்கணும். அது சிறிது சிறிதாக ஜீரணமாகி உன் ரத்தத்தில் போய் கலக்க வேணும். இப்படியே பேசினா பேசிக்கிட்டே இருப்போம், பசி எடுக்காது, அப்புறம் அவன் வீட்டுக்கு போகணும்னு நினைவு வராது. ஆகையினால இந்த சரிகை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நிலையில அந்த 4வது நிலையாகிய ஞான நிலைக்கு நாம் எல்லோரையும் நம் தெய்வம் அவர்கள் எத்தி வைத்து விட்டார்கள் என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டவர்களாகி அந்த நிலைப்பாட்டிலே நாம் நிலைக்க வேண்டும் என்று கூறி அவர்களுடைய பாதார விந்தங்களிலே பரிபூர்ண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து இந்த பொல்லா பிறப்பினை ஒழித்து ஞான வாழ்வில் வாழ்வோமாக என்று கூறி என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.